சாலிபிள் ஃபைபர் கரையும் நார்கள் இருக்குது. அது வந்து ரத்தத்தில் கொழுப்பு படிகிறத தடுக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ஒன்றுனா எல்லா விஷயங்களையும் ஆய்ந்து பார்க்கும்போது பார்த்தா வெந்தயம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் வேறு எதுவும் கிடையாது. அதில் அவ்வளவு இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் வெந்தயத்தில் இருக்குது. குறிப்பாக ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ஈரலில் மேலே படிஞ்சிருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வெந்தயம் அவ்வளவு நல்லா பயன்படும். வெந்தயத்தினுடைய கரையும் நார்கள் அந்த சாலிபிள் ஃபைபர் வந்து இந்த கொழுப்பை கரைப்பதில் பயனாகுதுன்னு நிறைய ஆய்வுகள் பல நாடுகளில் நடத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. அதை நம்ம தினம் எடுத்துக்கொள்ளணும். இந்த வெந்தய விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பலரும் வெந்தயத்தை ஊற வச்சு நான் சாப்பிட்றேன், காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு ராத்திரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருவேன் டாக்டர், காலையில் எழுந்து அந்த நல்லா தண்ணி ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவேம்பாங்க. சில பேர் ஸ்ப்ரவுட் பண்ணி நான் வெந்தயத்தை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறையா வந்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதனுடைய கரையும் நார்களில் உள்ள செயின் வந்து